மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 13B பத்தி பார்க்க போறோம். இந்த செக்ஷன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைவர்ஸ் மேட்டர் பத்தி பேசுறாங்க. அதாவது மியூச்சுவல் கன்சென்ட் டிவர்ஸ் அண்ட் கண்டஸ்டட் டிவர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது மியூச்சுவல் கன்சென்ட் டிவர்ஸ். மியூச்சுவல் கன்சென்ட் டிவர்ஸ்ல பெரிய ரிஸ்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடின் காரணமாக ரெண்டு பேரும் மனம் ஒத்து பிரியலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பேரு தான் மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் ஒத்து பிரிதல், அதாவது திருமணம் மனமுறிவு ஆகிறது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க அப்ளை பண்றதுக்கு பேரு தான் மியூச்சுவல் கன்சென்ட் டிவர்ஸ். இதுல மெயினா கண்டிஷன் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, சில காலம் கணவன் மனைவியா பிரிஞ்சு வாழ்ந்திருக்கணும். அதே மாதிரி மியூச்சுவலா அக்ரிமெண்ட்ல அவங்க பிரியறேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களால சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மியூச்சுவல் கன்சென்ட் டிவர்ஸ் கன்ஃபார்மா வாங்க முடியும். அடுத்த டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டஸ்டட் டைவர்ஸ். கண்டஸ்டட் டைவர்ஸ் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இது மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ் மாதிரி இல்லாம டிஃபரெண்ட் டைப்பா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல ஒருவர் டைவர்ஸ் அப்ளை பண்ணி இன்னொருத்தர் மறுப்பு தெரிவிச்சா அதுக்கு பேரு கண்டஸ்டட் டைவர்ஸ். அதாவது கணவன் டைவர்ஸ் அப்ளை பண்ணி மனைவி மறுப்பு தெரிவிச்சாலோ அல்லது மனைவி டைவர்ஸ் அப்ளை பண்ணி கணவன் மறுப்பு தெரிவிச்சாலோ இதுக்கு பேர் தான் கண்டஸ்டட் டைவர்ஸ் அப்படிம்பாங்க. கண்டஸ்டட் டைவர்ஸ் அப்ளை பண்றதுக்கு பல லீகல் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. முக்கியமா அந்த கிரவுண்ட்ஸ் கோர்ட் ரொம்ப கண்காணிப்பாங்க. அது என்ன டைப் ஆஃப் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குரூயல்டி, அதாவது கொடுமை அப்படிங்கிற ஒரு இதுல அப்ளை பண்றோம் அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். ரெண்டாவது அடல்டரி, அதாவது கள்ள உறவு இருந்ததுன்னா அந்த கிரவுண்ட்ஸ் மூலமாகவும் ஃபைல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கணவனால் கைவிடுதல், அதாவது டிசர்ஷன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ஸ்ல ஃபைல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்வர்ஷன், அதாவது மதமாற்றம் செய்தல், அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் அந்த கிரவுண்ட்ஸை ப்ரூவ் பண்ணி டைவர்ஸ் வாங்குறதுக்கு பேரு கண்டஸ்டட் டைவர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஒருத்தர் அப்ளை பண்ணி இன்னொருத்தர் மறுப்பு தெரிவிச்சா அதையை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். கோர்ட் கவனிக்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, எவிடன்ஸ் முக்கியப்படுத்துவாங்க. எந்த கிரவுண்ட்ஸ்ல நீங்க ஃபைல் பண்றீங்களோ அந்த கிரவுண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது இது ஹிந்து மேரேஜ்ல இருக்கு. சப்போஸ் முஸ்லிம் மேரேஜுக்கு செப்பரேட் ஆக்ட் இருக்கு, கிறிஸ்டியனுக்கு செப்பரேட் ஆக்ட் இருக்கு. முஸ்லிம்க்கு இந்த பர்சனல் முஸ்லிம் லா இருக்கு. கிறிஸ்டியன்ஸ்க்கு இந்த டைவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. சப்போஸ் கலப்பு திருமணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அதுக்கு கீழே ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். வேறொரு காணொலியில நாம சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.